மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர்ந்த காட்டுப்பகுதி ஒரு பாழடைந்த பழமையான சிவன் கோயில். இரவு நேரம் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. கோயிலின் கருவறையில் இருந்த ஒளிரும் நாகமணி காணவில்லை. அங்கே ஒரு பிரம்மாண்டமான ராஜநாகம் சீற்றத்துடன் சீறுகிறது. திடீரென ஒரு மின்னல் வெட்ட அந்த பாம்பு ஒரு அழகிய பெண்ணாக உருமாறுகிறது. அவளது கண்கள் பாம்பின் கண்களைப் போல பளபளக்கின்றன. என் குலத்தின் பொக்கிஷம் சிவபெருமானின் ஆசீர்வாதம் பெற்ற அந்த மாணிக்கத்தை எவன் தீண்டினானோ அவனது ரத்தத்தை குடிக்காமல் இந்த பைரவி ஓயமாட்டாள். மனிதர்களின் பேராசைக்கு இன்று என் சீற்றத்தை பரிசாக தரப்போகிறேன். கார்த்திக் ஒரு பூத கண்ணாடியை வைத்து தற்செயலாக அவனுக்கு கிடைத்த அந்த பழமையான சிவப்பு கல்லை ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். அப்போது அறைக்குள் நுழைகிறாள் பைரவி. நீங்கள் யார்? இந்த ரகசிய அறைக்குள் எப்படி வந்தீர்கள்? உயிர் இல்லாத கற்களை ஆராயும் உனக்கு உயிருள்ள அந்த மாணிக்கத்தின் மதிப்பு எப்படி தெரியும்? அதை திருப்பிக் கொடுத்துவிடு. இது ஒரு பழைய கோயிலிலிருந்து மாந்திரிகர்கள் திருட முயன்ற போது நான் மீட்டேன். இது ஒரு வரலாற்று சின்னம். நீ திருடன் இல்லை என்று உன கண்கள் சொல்கின்றன. ஆனால் அதை உன்னிடம் வைத்திருப்பது உனக்கு மரணத்தை தேடித்தரும். அது ஒரு நாகினிக்கு சொந்தமானது. நாகினியா? அதுவெல்லாம் கதைகளில் வருவது. கைகளில் கபாலத்துடனும் முகத்தில் கொடூர சிரிப்புடனும் அகோரன் உள்ளே நுழைகிறான். அவனது கருப்பு மாயாஜால சக்தி கார்த்திக்கை தூக்கி வீசுகிறது. மாணிக்கத்தை அகோரன் நெருங்கும் போது பைரவியின் உருவம் மாறத் தொடங்குகிறது. அவளது தோள்கள் தங்க நிற செதில்களாக மாறுகின்றன. கடைசியாக நாகமணி என கைகளில். இனி இந்த அகோரனே உலகின் கடவுள். அற்ப மானிடனே, ஒரு நாகினியின் சீற்றத்தை நீ இன்னும் பார்க்கவில்லை. என் பொருளை தொட்ட உன கைகள் இனி உன்னுடன் இருக்காது. பிரம்மாண்டமான தங்க நாகமாக மாறி அகோரனை தாக்குகிறாள். அவனது மாந்திரீக சக்திகள் நாகினியின் சிவபக்தியின் முன் செயலிழக்கின்றன. அவனை தன் வாளால் அடித்து வீழ்த்திவிட்டு மாணிக்கத்தை வாயால் கவ்விக்கொள்கிறாள். பைரவி மீண்டும் மனித உருவத்திற்கு திரும்புகிறாள். அவளது கையில் நாகமணி பாதுகாப்பாக இருக்கிறது. கீழே விழுந்து கிடக்கும் கார்த்திக் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறான். நீ நிஜமாகவே? மனிதர்கள் இயற்கையையும் அதன ரகசியங்களையும் கட்டுப்படுத்த நினைக்கும் வரை நாகினிகள் கதைகளில் மட்டுமல்ல, நிஜத்திலும் வருவார்கள். நீ ஒரு நல்ல மனிதன் கார்த்திக். இந்த ரகசியம் உனக்குள்ளேயே இருக்கட்டும். பைரவி திரும்பி நடக்கிறாள். ஒரு கணம் அவள் திரும்பி பார்க்க அவளது கண்கள் பாம்பின் கண்களாக மாறி மறைகின்றன.